ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்தியா இங்கிலாந்து ஃபைனல் டெஸ்ட்டோட செகண்ட் டே மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலியில் போகிறத எடுத்து வீட்டுக்குள்ளே விட்ட கதைன்னு சொல்லுவாங்களே, அதுவும் இல்லாமல் இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இங்கிலாந்துக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி அவனுங்களே மாட்டிக்கிட்டு இது என்னத்தான் போய் பேஸ்பால்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருடா பேஸ்பாலை சொல்லிட்டு சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மளோட இந்தியன் டீம் அவங்கள வச்சு செய்யன்னு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த டேல வந்து நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேனில் வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டே படைச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். தர்மசாலாவில் மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக துவங்கிய 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது. அதிகபட்சமாக ஜாக் ரவுலி 79 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 5, அஸ்வின் 4 விக்கெட்டுகள் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு துவக்க வீரர்கள் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் ஆரம்பத்திலேயே சிறப்பாக விளையாடி 104 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல துவக்கத்தை கொடுத்தனர். அதில் இந்த தொடரில் ஆரம்பம் முதலே இங்கிலாந்தை சொல்லி அடித்து வரும் ஜெய்ஸ்வால் மீண்டும் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்து 57 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். அதைத் தொடர்ந்து கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் 2வது விக்கெட்டுக்கு 171 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியாவுக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தனர். அதில் கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்து 103 ரன்களும், சுப்மன் கில் தனது பங்கிற்கு சதம் விளாசி 110 ரன்களும் எடுத்து பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வேகத்தில் கிளீன் போல்ட் ஆனார்கள். அவர்களைத் தொடர்ந்து இளம் வீரர்கள் தேவ்தத் படிக்கல் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் ஆகியோர் ஜோடி சேர்ந்து தங்களுடைய பங்கிற்கு 4வது விக்கெட்டுக்கு 97 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசத்தினார்கள். அதில் சர்ஃப்ராஸ் கான் 56 ரன்களும், அறிமுக போட்டியில் அசத்திய தேவ்தத் படிக்கல் 65 ரன்களும் குவித்து அவுட் ஆனார்கள். அந்த வகையில் ஜெய்ஸ்வால் 57, ரோஹித் 103, கில் 110, படிக்கல் 65, சர்ஃப்ராஸ் கான் 56 என இந்திய அணியின் டாப் 5 பேட்ஸ்மேன்கள் 50க்கும் மேற்பட்ட ரன்களை போட்டியில் குவித்தனர். இதன் வாயிலாக 15 வருடங்கள் கழித்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் டாப் 5 இந்திய பேட்ஸ்மேன்களும் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் குவித்து சாதனை படைத்தனர். இதற்கு முன் கடைசியாக 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஒரு போட்டியில் முரளி விஜய், சேவாக், டிராவிட், சச்சின் மற்றும் லக்ஷ்மன் ஆகிய 5 பேட்ஸ்மேன்கள் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் அடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா 15, ஜுரேல் 15, அஸ்வின் 0 ரன்களில் அவுட் ஆனதால் விரைவில் இந்தியா ஆல் அவுட் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது வந்த குல்தீப் யாதவ், பும்ரா ஆகியோர் மீண்டும் ஜோடி சேர்ந்து இந்தியாவை 500 ரன்கள் தாண்ட வைக்காமல் அவுட்டாக மாட்டோம் என்ற வகையில் பேட்டிங் செய்தனர். அதனால் 2வது நாள் முடிவில் 473 ரன்கள் எடுத்துள்ள இந்திய அணி இங்கிலாந்தை விட 255 ரன்கள் முன்னிலை பெற்று இப்போட்டியில் வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. களத்தில் குல்தீப் 27, பும்ரா 19 ரன்களும் இருக்கும் நிலையில் இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக ஜோயப் பசீர் 4 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார்.